Hi friends, நான் உங்க Tutor Stanley. இப்போ நான் பார்க்க போற டாபிக் சிம்பிள் ஹரிசாண்டல் நேவிகேஷன் பார் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். இதுல பாருங்க இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நமக்கு லோகோ இருக்கு and then லிங்க் இருக்கு. ஆக்டிவ் லிங்க் ஒரு கலர்லயும் ஒரு கால் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு பட்டனும் ஒன்னு நான் கொடுத்திருக்கேன் ஆங்கர் டேக்ல. சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம வந்து பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா லோகோ நமக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு, மத்த மெனூஸ் எல்லாமே நமக்கு ரைட் சைடுல இருக்கு. இதிலே பாருங்க இன்னொரு டிசைன் என்னன்னா லோகோ சென்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு மெனு ரைட் சைடுல நமக்கு அந்த பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த நேவிகேஷன் பார் டிசைனுக்காக பேசிக்கா நான் ஒரு HTML பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பேசிக் HTML ஸ்கெல்டன் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸ்டைல் ஷீட் பாருங்க CSS ஃபோல்டருக்குள்ள style.css அப்படின்ற இந்த ஃபைலை நான் கொடுத்துருக்கேன். லிங்க் பண்ணுறதா தான் நம்ம டேரெக்டாக இங்கே லிங்க் டேக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். CSS ஃபோல்டருக்குள்ளே இருக்க style.css. இந்த நேவ் பாருக்கு நான் ஹெட்டர் அப்படின்ற ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் என் லோகோ வரதுக்காக ஆங்கர் டேக்கில் டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேன். டியூட்டர் ஜோஸ். தென் அது கீழேயே நேவ் பார் ஒன்று போட்டுட்டு அந்த நேவ் பாரில் அன்ஆர்டர் லிஸ்ட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் எல்லையில் ஆங்கர் டேக்கை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோம் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து ப்ராடக்ட் அபவுட் டவுன்லோட் அப்படின்ற டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் ஹோம் ப்ராடக்ட் அபவுட் அண்ட் தென் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். வேணா இந்த யூஎலுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் நேம் வந்து நேவ் ஐஃபன் லிங்க் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நேவ் லிங்க்ஸ். அண்ட் தென் இதில் வந்து இந்த அபவுட் பேஜ் இப்போ ஆக்டிவாக இருக்குது நீங்கள் இமேஜின் பண்ணுங்களேன். அப்போ அதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் நம்ம வந்து ஹோம் பேஜில் இருந்தால் ஹோம் பேஜ் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம கோட் பண்ண முடியும். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த நேவ் பார் கீழேயே நான் வந்து இன்னும் ஒரு ஆங்கர் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பாருங்கள் காலர்ஸ் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். இது ஒரு பட்டன் ஸ்டைலில் வேணும். அதனால வந்து ஒரு கிளாஸ் நேம் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ என்னோட HTML பார்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் நம்மளோட CSS பார்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த டிசைனை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட CSS ஃபைல்குள்ளே வந்துடுங்க. இதில் நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் வந்து கூகுள் ஃபாண்ட்டில் ரொபோட்டோ அப்படின்ற இந்த ஒரு ஃபாண்ட். ஸோ இதுக்காக இதை கிளிக் பண்ணி கெட் ஃபாண்ட்டில் கெட் எம்பெடட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த டேட்டாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை மட்டும் காப்பி பண்ணி ஸ்டார் கொடுத்துக்கோங்க. யூனிவர்சலாக நான் எல்லாத்துக்குமே இந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் இதுக்கு நம்ம CSS ரீசெட் பண்ணிடலாம். மார்ஜின் வந்து 0 அண்ட் தென் வந்து பேடிங் வந்து 0 நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த டிசைனுக்காக நான் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பாருங்கள் ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். என்னோட ரூட்டில் பிஜி கலருக்கு நான் வந்து F1 கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டுக்கு டார்க்காக இருக்கணுன்றதுக்காக 333. ஒயிட் கலர் ஆக்டிவாக இருந்தால் இந்த கலர் அண்ட் தென் ஆக்டிவ் டார்க்குக்கு இந்த கலர், நார்மலாக இருந்தால் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்ற மாதிரி நான் இந்த வேரியபிள்ஸ்லாம் நான் கொடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வச்சு நம்ம நேவ் பாரை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஆங்கர் டேக்கில் இருக்கிற டெக்கரேஷன் எனக்கு எதுவுமே தேவையில்லை, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஆங்கர் டேக்கில் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. தென் பாடிக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பாடி டேக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த F1 கலரை இதுக்கு ஃபில் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு கிரேயிஷ் கலரில் வந்திருக்கு. தென் இந்த ஹெட்டருக்கு நம்ம தனியாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டரை நான் சூஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு மாற்றிடுறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். பாருங்கள் ரெண்டுக்கும் நடுவில் இதுக்கும் நடுவில் நமக்கு அந்த கேப் வந்துருச்சு. அலைன் ஐட்டம் சென்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா சென்டரில் எனக்கு வெர்டிக்கல் சென்டரில் இந்த மாதிரி அலைன் ஆகிடும். தென் இதை பாருங்கள் நான் வேணால் இது கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன். ஏன்னா CSSனால நமக்கு ஸ்டைலிங் இவ்வளோ பெருசு தேவைப்படாது. ஸோ நவுத்தி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிக்கல் சென்டர் எனக்கு நீட்டாக வந்துருச்சு. வேணால் பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் 15, லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 10% கொடுக்குறேன். பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு பேடிங் வந்துருச்சு. தென் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஏதாவது ஒரு டார்க் கலர் கொடுக்கலாம். நான் பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் கலர் டார்க் கலர் நான் கொடுக்குறேன். #333 பேக்ரவுண்ட் கலர் வேர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆங்கர் டேக்கும் ஒயிட் கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஆங்கர் டேக்கில் போயிட்டு கலர் ஒயிட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக எனக்கு வந்துருச்சு. தென் இப்போ இந்த லோகோவை நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். லோகோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க.
நான் லோகோ வந்து பாருங்க இதுக்கு கிளாஸ் நேம் வந்து லோகோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். டியூட்டர் ஜோஸ்க்கு கிளாஸ் நேம் வந்து லோகோ. இந்த லோகோவை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கர்சர் பாயிண்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ மவுஸ் மேலே போகும்போது பாருங்கள் பாயிண்டராக மாறிடும். தென் ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் 18 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இல்லை இன்னும் பெருசாக வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் 20 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இதை கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்பர் கேஸ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. தென் வந்து லெட்டர் ஸ்பேசிங் வந்து ஒரு 1 பிக்சல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் கலர் என்னவோ அந்த கலர் நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் இதுக்கு வந்து பாருங்கள் ஆக்டிவ்னு ஒரு கலர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கலரை வந்து இதுக்கு செட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் கலராக பாருங்கள் நீட்டாக எனக்கு அந்த கலர் வந்துருச்சு. தென் ஃபாண்ட் வெயிட்டை கொஞ்சம் போல்டாக கேட்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் போல்டு பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் ஃபாண்ட் சைஸ் அதிகமாக வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 25 பிக்சல்ஸ் கொடுத்தோன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அந்த ஃபாண்ட் கலர் உங்களுக்கு வந்திருக்கும். தென் இப்போ இங்கே இருக்கிற இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் நான் பாருங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நேவ் லிங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் நேமை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எனக்கு இந்த புல்லட்ஸ் தேவையில்லை. ஸோ லிஸ்ட் ஸ்டைல் வந்து நன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக புல்லட்ஸ் போயிடும். அண்ட் தென் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த எல்லைக்கு நம்ம ஸ்டைல் பண்ணலாம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த எல்லையை நான் செலக்ட் பண்ணுறேன். தட் இஸ் இந்த யூவல்குள்ளே இருக்கிற எல்லையை நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படிங்கிறத கொடுக்குறேன். பார்த்தீங்களா நீட்டாக வந்துருச்சு. தென் இதுக்கு பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 0, லெஃப்ட் அண்ட் ரைட் வேணால் ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த கேப் ரொம்ப அழகாக நமக்கு வந்துருச்சு. இந்த எல்லை ஆக்டிவாக இருக்கிற எல்லைக்கு மட்டும் ஆக்டிவ் இந்த கலர் நமக்கு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நேவ் லிங்க்ஸ்குள்ளே இருக்க எல்லையில் ஆங்கர் டேகுக்கு ஆக்டிவ் அப்படின்ற இந்த கிளாஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மட்டும் டெக்ஸ்ட் கலர் நான் ஆக்டிவாக மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அபவுட்டில் நம்ம ஆக்டிவாக இருக்கோம். ஸோ அதனால் அபவுட் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. வேணால் அபவுட் அஸ்ன்னு வச்சுக்கலாம். அபவுட் அஸ். இன்கேஸ் எனக்கு வந்து ஹோம் பேஜ் ஆக்டிவில் இருக்குது அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து எங்கே போகும், இந்த ஆங்கர் டேக்கு போகும், ஹோம் பேஜோட ஆங்கர் டேக்கு போயிடும். அப்போ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆக்டிவாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா ஃபைன். அடுத்தது எனக்கு இதில் என்னன்னா மவுஸ் மேலே போகும்போது அந்த ஆக்டிவ் கிளாஸோட கலர் எனக்கு மாறணும். இப்போ எனக்கு இதுக்கு மேலே போனால் இந்த டெக்ஸ்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகணும் இதே மாதிரி. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஹோவரில் நான் எழுதிக்கிறேன். ஆக்டிவ்க்கு பதிலாக என் நேவ் பார்க்குள்ளே இருக்கிற எல்லையில் இருக்கிற ஹோவரை நான் செலக்ட் பண்ணுறேன். மவுஸ் மேலே போகும்போது மட்டும் எனக்கு ஆக்டிவ் கிளாஸாக இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள் மவுஸ் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவாக நமக்கு வரும். வேணால் இதுக்கு டிரான்சிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஆங்கர் டேக்கு மட்டும் செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து டிரான்சிஷன் வந்து 0.5 செகண்ட்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸ்மூத்தாக உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் உங்களுக்கு அப்ளை ஆகும். பாருங்கள் மவுஸ் மேலே போகும்போது ஸ்மூத்தாக பாருங்கள் இந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகும். வேணும்னா இதுக்கு நீங்கள் ஃபாண்ட் சைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஆங்கர் டேக் வேணால் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நல்லா பெருசாக பாருங்கள் நீட்டாக உங்களுக்கு இது வந்துருச்சு. அடுத்தது இந்த ஆக்ஷன் பட்டனுக்கு நம்ம போகலாம். இந்த ஆக்ஷன் பட்டன் பொறுத்த வரைக்கும் நான் இதுவும் ஆங்கர் டேக்கில் தான் இருக்குது. ஸோ ஆக்ஷன் அப்படின்ற இந்த கிளாஸ் நேமை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் 9 பிக்சல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் 25 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஸ்பேஸ் நமக்கு வந்துடும். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணால் நம்மளோட ஆக்டிவ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலரை நான் எடுத்துக்கிட்டேன் ஆக்டிவ் கலர். அதுக்கு பேக்ரவுண்ட் கலரை நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இது எனக்கு ரவுண்டட் கார்னர் வேணும். ஸோ 50 பிக்சல்ஸ் நான் வந்து மாற்றிக்கிறேன். பாருங்கள் 50 பிக்சல்ஸ் எனக்கு ரவுண்டட் கார்னராக எனக்கு நீட்டாக எனக்கு வந்துருச்சு. இந்த ஆக்ஷன் பட்டனுக்கு மேலே நான் வந்து மவுஸ் போகும்போது எனக்கு இது கொஞ்சம் ஹைலைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு ஹோவர் போடுங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட ஆங்கர் டேக் அப்படின்றதுனால இதுக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள் ஆக்டிவ்ல டார்க் வச்சுருக்கேன். பாருங்கள் ஆக்டிவ்க்கு டார்க்காக வச்சுருக்கேன். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் மவுஸ் மேலே போகும்போது டக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு டார்க் ஆகும். வேணா இதுக்கு டிரான்சிஷன் கொடுத்துக்கோங்க. டிரான்சிஷன் வந்து நான் ஒரு 0.5 செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஸ்மூத்தான டிரான்சிஷனில் நமக்கு இந்த ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலி பட்டன் கிடையாது, ஆங்கர் டேக் பட்டன் ஷேப்பில் இருக்கனால நான் பட்டன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டிசைன் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மேக்ஸிமைஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே டிசைனை நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டைல் ஷீட்டை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து style2.cssன்னு சொல்லி நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். style2.css சேம் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன்.
இந்த இண்டெக்ஸ் ஷீட்ல வந்து ஸ்டைல் 2 அப்படின்ற இந்த ஃபைல் லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். பாருங்க மாறிடுச்சு. இதுல நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? மேலே என்னோட ஹெட்டர்ல ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் கோடை மட்டும் சிம்பிளா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படிங்கிறத நான் மாற்றிக்கிறேன். அப்போ பை டிஃபால்ட்டாக ஃப்ளெக்ஸ் எண்ட் கொடுக்கும்போது என்னாகும், எல்லாமே இந்த கார்னருக்கு போயிடும். எனக்கு என்ன நடக்கணும்னா இந்த லோகோ மட்டும் எனக்கு லெஃப்ட் சைடில் வரணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். என்னன்னா மார்ஜின் ரைட் சைடை நீங்கள் ஆட்டோவாக கொடுத்துக்கோங்க லோகோக்கு. நான் பாருங்க மார்ஜின் ரைட் சைடு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட்டோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்க நமக்கு ரைட் சைடில் நமக்கு அந்த கேப் வந்து லெஃப்ட் சைடில் நமக்கு லோட் ஆயிருக்கு. மேக்ஸிமைஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக நமக்கு இந்த இது வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரியும் நீங்கள் இந்த டிசைன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.